மத்தேயு 20 வசனங்கள் 13 மற்றும் 14. 13 அதற்கு அவர் அவர்களில் ஒருவனிடம், நண்பனே, நான் உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. நீ ஒரு தெனாரியத்திற்கு என்னுடன் ஒப்புக்கொள்ளவில்லையா என்று பதிலளித்தார். 14 உன்னுடையதை பெற்றுக்கொண்டு போ. இந்த கடைசி தொழிலாளிக்கும் உனக்கு கொடுப்பது போலவே கொடுக்க நான் விரும்புகிறேன். இந்த வசனங்கள் திராட்சை தோட்ட தொழிலாளர்களை பற்றிய உவமையிலிருந்து வருகின்றன. அதில் ஒரு நில உரிமையாளர் எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒரே கூலியை கொடுக்கிறார், ஒரு மணி நேரம் மட்டும் வேலை செய்தவர்களுக்கும் கூட. மனித தரத்தின்படி பெரும்பாலும் நியாயமற்றதாக தோன்றும் கடவுளின் நீதி, கிருபை மற்றும் தாராள குணம் ஆகியவற்றைப் பற்றி கற்பிக்க இயேசு இந்த கதையை பயன்படுத்துகிறார். கதை 1. பள்ளி பரிசளிப்பு விழா. இறுதித் திட்டத்தை முடிக்கும் எந்த மாணவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் என்று ஒரு ஆசிரியர் அறிவிக்கிறார். சில மாணவர்கள் வாரங்களுக்கு முன்பே தொடங்கி ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கிறார்கள். வேறு சிலரோ முந்தைய நாள் இரவுதான் தொடங்குகிறார்கள், ஆனால் அவர்களும் சரியாக முடித்துவிடுகிறார்கள். பரிசளிப்பு நாளில் திட்டத்தை முடித்த அனைவருக்கும் ஒரே சான்றிதழ் கிடைக்கிறது. முன்கூட்டியே வேலை செய்தவர்கள் புகார் கூறுகிறார்கள். நாங்கள் அதிக நேரம் வேலை செய்தோம். இது நியாயமில்லை. ஆசிரியர் பதிலளிக்கிறார், நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்றவில்லை. நான் வாக்குறுதியளித்ததை நீங்கள் சரியாக பெற்றீர்கள். நான் மற்றவர்களிடம் கருணையாக இருந்ததால் நீங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? பொருள்: நில உரிமையாளரைப் போலவே கடவுளும் தமது வாக்குறுதியை காப்பாற்றுகிறார். அவர் மற்றவர்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு கொடுப்பதை குறைத்துவிடாது. கிருபை என்பது ஒரு போட்டி அல்ல. கதை 2. கிராமத்து மருத்துவர். ஒரு மருத்துவர் இலவச மருத்துவ முகாமை தொடங்குகிறார். சில கிராமவாசிகள் அதிகாலையில் வந்து நாள் முழுவதும் காத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் மாலை தாமதமாக முகாம் மூடுவதற்கு சற்று முன்பு வருகிறார்கள். மருத்துவர் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கவனிப்புடன் சிகிச்சை அளிக்கிறார். முன்கூட்டியே வந்தவர்களில் சிலர் முணுமுணுக்கிறார்கள், நாங்கள் அதிக நேரம் காத்திருந்தோம், அவர்களுக்கு அதே சிகிச்சை கிடைக்க தகுதியில்லை. மருத்துவர் பதிலளிக்கிறார், நீங்கள் குணமடைந்தீர்கள் அல்லவா? நீங்கள் முன்கூட்டியே வந்ததால் என் கருணைக்கு வரம்பு விதிக்கப்பட வேண்டுமா? பொருள்: கடவுளின் இரக்கம் சேவை செய்த நேரத்தால் சம்பாதிக்கப்படுவதல்ல, மாறாக அவருடைய அன்பான விருப்பத்தால் வழங்கப்படுகிறது. இயேசு கற்பிப்பது என்ன? முக்கிய பாடங்கள். 1. கடவுள் நீதியுள்ளவர், அநீதியுள்ளவர் அல்ல. நீ ஒரு தெனாரியத்திற்கு என்னுடன் ஒப்புக்கொள்ளவில்லையா? வசனம் 13. கடவுள் எப்போதும் தமது வார்த்தையை காப்பாற்றுகிறார்.